வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், ஒரு பதிவு கூட பார்த்துருக்கேன். இந்த இந்த நாட்கள் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நண்பர்களுடைய ஆகட்டும் உறவினர்களோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பதிவு படிச்சிருக்கேன். நம்ம இறந்ததுக்கப்புறம் யாருமே நம்ம கூட வரமாட்டாங்க, அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க, நம்ம இடத்துக்கு வேறு யாராவது வருவாங்க, இல்லை சர்வெண்ட்டை யாரையோ ஒருத்தவங்களை போட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ நிறைய பதிவுகள் நான் பார்த்துருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லலை. கண்டிப்பாக இது நான் இறந்துட்டேன் அப்படின்னா, அவங்க என்னை நினச்சிட்டு இருப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, 10 நாள் இருப்பாங்க, 1 மாதம் அழுவாங்க, 1 வருஷம் அழுவாங்க. அதுக்காக அவங்க என்னை மறந்துட மாட்டாங்க. ஆனால் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்க தான் செய்வாங்க. சிரிப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அதுக்காக நாம் குடும்பத்தையோ, நம்மளை நம்பி வந்த குழந்தைகளையோ நாம் தவிக்க விட்டுட்டோ, கஷ்டப்படுத்திட்டோ செய்கிற எந்த ஒரு காரியமாகட்டும், எந்த ஒரு சந்தோஷமாகட்டும், எதுவுமே நமக்கு கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்காது. அதனால் நாம் இந்த பிறப்பை எதுக்காக எடுத்திருக்கோம்? நம்ம குழந்தைகளுக்காகவும், நம் குடும்பத்திற்காகவும் நம்ம இருந்து எல்லாமே செஞ்சு அந்த சந்தோஷம்தான் நமக்கு வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நிலைக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் குழந்தைகளையும் உங்கள் குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்துங்க, ஹாப்பியாக இருங்க. நன்றி.